This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. செய் நன்றி அறிதல். ஒரு விவசாயி ஒரு குதிரையையும் ஒரு ஆட்டையும் வளர்த்து வந்தான். அந்த குதிரையும் ஆடும் சிறந்த நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் அந்த குதிரை வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டது. அதனால் அந்த விவசாயி குதிரைக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவரை அழைத்து வந்தான். மருத்துவர் அந்த குதிரையின் நிலைமையை பார்த்து, நான் 3 நாட்கள் வந்து மருந்து தருகிறேன். அந்த மருந்தை குதிரைக்கு சாப்பிட கொடுங்கள். அதை சாப்பிட்ட குதிரை எழுந்து நடந்தால் சரி, இல்லையேல் அதனை கொன்றுவிட வேண்டியதுதான் என்று சொல்லியபடி குதிரைக்கான மருந்தை கொடுத்து சென்றார். இவர்களது உரையாடலை அந்த ஆடு கேட்டுக்கொண்டிருந்தது. விவசாயியும் அந்த குதிரைக்கு மருத்துவர் கொடுத்த மருந்தை கொடுத்தான். மறுநாள் வந்த மருத்துவர் குதிரையை பார்த்துவிட்டு அன்றைய மருந்தை கொடுத்து சென்றார். அந்த மருந்தையும் குதிரைக்கு அந்த விவசாயி கொடுத்தான். பின்பு சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த ஆடு அந்த குதிரையிடம், நண்பா, நீ எழுந்து நடக்க முயற்சி செய். நீ நடக்காவிட்டால் அவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று அந்த குதிரையை ஊக்குவித்தது. 3ஆம் நாளும் மருத்துவரும் வந்தார். அவர் குதிரைக்கு மருந்து கொடுத்துவிட்டு அந்த விவசாயியிடம், நாளை குதிரை நடக்கவில்லையெனில் அதனை கொன்றுவிட வேண்டும், இல்லாவிட்டால் அந்த வைரஸ் பரவி மற்றவர்களுக்கும் பரவிவிடும் என்று சொல்லி சென்றார். இதை கேட்ட ஆடு அந்த மருத்துவர் சென்றதும் குதிரையிடம் வந்து, நண்பா, எப்படியாவது எழுந்து நடக்க முயற்சி செய். நீ நடக்க முடியாமல் போனால் உன்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லியது. அந்த குதிரையும் முயற்சி செய்து மெதுவாக எழுந்து நடக்கத் தொடங்கியது. தற்செயலாக அந்த பக்கமாக வந்த விவசாயி அசந்து போகும்படியாக குதிரை ஓடியது. மறுநாள் அந்த விவசாயி மருத்துவரை அழைத்து வந்து குதிரையை காண்பித்தான். அவன் மருத்துவரிடம், என் குதிரை நன்றாக குணமடைந்து விட்டது. அது நன்றாக ஓடத் தொடங்கிவிட்டது. இதற்கு நீங்கள் கொடுத்த மருந்துதான் காரணம். என் குதிரையை பிழைக்க வைத்த உங்களுக்கு நல்ல விருந்து ஒன்று கொடுக்க வேண்டும். இந்த ஆட்டை வெட்டி பிரியாணி செய்து கொண்டாடி விடுவோம் என்றான். குதிரை ஆட்டின் ஊக்கத்தால் எழுந்து நடந்தாலும் மருத்துவர் கொடுத்த மருந்தால் தான் குதிரை குணமடைந்ததாக விவசாயி நினைத்தான். இப்படித்தான் இந்த உலகில் யாரால் நன்மை கிடைத்தது என்பதை உணராமல் பலரும் உண்மையை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.